வணக்கம் மாணவர்களே. 7ஆம் வகுப்பு அறிவியல்ல நாம் இன்னைக்கு அழகு 2 பார்த்துருக்கோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா நிலவின் நிலைகள், ஃபேசஸ் ஆஃப் மூன் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. அஹ், இது எப்படின்னா நம்மளுடைய நீங்கள் ரியல் லைஃப்பில் மூணுடைய பல்வேறு அமைப்புகளை பார்த்துப்பீங்க. உதாரணத்துக்கு பிறை நிலா அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்டா? பௌர்ணமி அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அமாவாசை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது போக வளர்பிறை, தேய்பிறை அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எல்லாத்தையும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் ஒரே மாதிரி மூன் இல்லை? ஆக்சுவலி நம்ம 27 நாள்ல சுத்தி வரும். 29.5 கூட நான் சொன்னேன், நெட்ல நமக்கு போட்டிருந்த டேட்டா எல்லாம் அதை வச்சு சொன்னேன். பட் ஏன் ஒரே மாதிரி இல்லை அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுதா? எதனால இல்லாம இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபேசஸ் ஆஃப் மூன் அப்படிங்கிறத சொல்றோம். ஃபேசஸ் ஆஃப் மூன்ல ஏன் சூ நிலா ஒரே மாதிரி இல்லை? ஸோ அகநானூர்ல, சாரி, புறநானூர்ல ஒரு ஒரு கண்டென்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருப்பாங்க. பண்டைய காலங்களில் வானவியலாளர்கள் சில உண்மைகளை கண்டறிந்தார். சங்க இலக்கியத்துல புறநானூற்று பாடல் 65 சேரமான் பெருஞ்சேரலாதன் அப்படிங்கிற அரசனை புகழ்ந்து கவிஞர் கலா தலையார் ஓவத் தலைவந்த பெருநாள் அமையத்து இருசுடர் தம்முள் நோக்கி ஒரு சுடர் புன்கண் மாலை மலை மறைந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாராம். ஆக்சுவலி அது வானவிலையும் அது வருங்க. எப்படின்னா, இப்போ முழு இல நிலவு அப்படின்னு சொல்றோம்ல. இப்போ இந்த முழு நிலவு இருக்கும் போது பாத்தீங்கன்னா, முழு நிலவுனா நம்ம சந்திரன் அதை கூட சொல்லுவோம். சூரியனும் சந்திரனும் நேர் எதிராக உள்ளன. சந்திரனும் நிலாதான் நேர் எதிராக உள்ளன. அவற்றின் ஒரு சுடர் மலையின் பின் மறைந்து நிற்கும் அப்படிங்காங்க. அவற்றின் ஒரு சுடர் மலையின் பின் மறைந்து நிற்கும்னா, இப்ப நிலா இப்படி இருக்கு, சூரிய வெளிச்சம் இப்படி இருக்குன்னா ஒரு சைடு மறைஞ்சு தானே இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க, அதுதான் அதோடைய அர்த்தம். சரியா? மலையின் பின் மறைந்து நிற்கும், அதை வச்சு ஒரு மன்னனை ஒரு சிறப்பித்துக்கு ஒரு ஓகே. அப்போ ஒரு முழு நிலவு நாளில் சூரியன் மேற்கில் மறையும், அதே நேரத்தில் நிலவு கிழக்கில் உதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? நம்ம முழு நிலவு நாள் சொல்றோம்ல, அதுல சூரியன் பாத்தீங்கன்னா மேற்கில் மறையும். அதே டைம்ல, அதே நேரத்துல கிழக்கில் சந்திரன் உதிக்கும், நிலவு உதிக்கும். அதாவது சூரியனும் சந்திரனும் எதிர் திசையில இருக்கும், எதிரெதிராக இருக்கும். இது போலவே வளர்பிறை ஆனது பாத்தீங்கன்னா நண்பகல்ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடுப்பகல் அதுல தோன்றும். தேய்பிறையானது நள்ளிரவுல தோன்றும். இதெல்லாம் இந்த உற்று நோக்கல் நம்ம நம்ம மாணவர்களா இருக்கோம், நம்ம அந்த அளவுக்கு வாட்ச் பண்ண மாட்டோம். ஆனால் நம்ம பெரியவங்களுக்கு தெரியும், அவங்க வாட்ச் பண்ணுவாங்க. இந்த வளர்பிறை, தேய்பிறை, அதில் எல்லாத்தையும் நல்லா வாட்ச் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இத்தகைய உற்று நோக்கல், அதை உற்று நோக்கி பார்க்குறாங்க மாதிரிகள் மூலம் பண்டைய வானியல் அறிஞர்கள் வளர்பிறை மற்றும் தேய்பிறைகளை விளக்கின. இது ஏன் வருது? இப்போ நம்மளுக்கு இப்படி இருக்கும்னு சொல்லியாச்சு. பட் ஏன் வருது? அந்த கொஸ்டின் நம்மளுக்கே தோணுதா? ஸோ அந்த டே ஃபுல் மூன் டே, when the sun is setting in the west, precisely at the same time moon rises in the east. That is, both sun and moon are on the opposite side. Likewise, when it is waning half moon, the moon rises when the midnight. சரிங்களா? தேய்பிரைன்னு சொல்லுவோம், அதான் வேனிங் ஆஃப் மூன், வேனிங் ஹாஃப் மூன் அப்படின்னு சொல்லிப்பாங்க. வளர்பிறை வேக்சிங் ஹாஃப் மூன் ரைசஸ் டூரிங் நூன், நடுப்பகல்ல. ஸோ அந்த அப்சர்வேஷன்லாம் நம்மளால வெறுங்கண்ணால பார்க்க முடியுது. ஓகே. ஸோ இதுக்கு ஒரு அருமையான பிக்சர் ஒன்று போட்டிருப்பாங்க. அதை நான் நம்ம புக்கில் உள்ள பிக்சர் தான் அது. அந்த பிக்சரே நல்லா புரியும். அதை காமிச்சிட்டு நான் உங்களுக்கு இது பண்ணுறேன், நடத்துகிறேன், ஷேர் பண்ணுறேன். ஒரு நிமிஷம். இதில் தெரியும் பாருங்க, அழகா தெரியுதா? அந்த பிக்சர் நல்ல நல்ல பிக்சர். இதில் நடுவில் இருக்கிறது பூமி, எர்த்து.
அந்த சைடு எல்லோ கலர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா சூரிய ஒளி. சூரியன் அங்கேருந்து வந்துட்டு இருக்காரு. சூரியன் அங்க இருக்கிறாரு. சூரிய ஒளி அங்கேருந்து வந்துட்டு இருக்கு. பூமிக்கு நேரா படுது. ஓகே. ஆனால் நாம யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது என்னன்னா, சூரியன் பூமி சுத்துது. ஓகே. ஆனால் பூமிய நிலா சுத்துது. எஸ். அதனாலதான் இந்த வளர்ப்புறை தேய்பிரெல்லாம் வருது. ஏற்கனவே புவி மைய கோட்பாடு, அதாவது ஜியோ சென்ட்ரிக் தியரி, அதுலயும் பாத்தீங்கன்னா புவியை சுத்தி தான் மற்ற கோள்கள்லாம் வரும்னு சொல்லியாச்சு. அப்போ ஆமா சார், அப்ப நிலாவும் வருதுல அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கலாமா? இல்ல, அங்க சில மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கு. அதுல சில கோள்களுடைய இயக்கம் அதெல்லாம் மாறுபடுது. அது பின்னாடி நம்ம பார்ப்போம். அதனாலதான் ஹீலியோ சென்ட்ரிக் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய மைய கொள்கை அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு. ஓகே. கோப்பர்னிக்கஸ்லாம் சொல்லியிருப்பாரு அதை. ஓகே, அது பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவுல நிலா எங்க இருக்கு, அதை வச்சுதான் அதோட நிலை. இப்போ உதாரணத்துக்கு கம்ப்ளீட்டா பின்னாடி வந்துட்டு, எங்க வந்துட்டு பாருங்க, பூமிக்கு பின்னாடி வந்துட்டு சூரிய ஒளி பூமியோட ஒரு பக்கத்துல படுது படுது. கரெக்டா? அப்ப பட்ட உடனே அந்த இடம் மட்டும் பகலா இருக்கு. ஏன்னா சூரியன் பூமியானது தன்னைத்தானே சுற்றி கொள்ளும். படாத ஒரு இடம் இருக்கு. அதுதான் இரவு, நைட்டா இருக்கு. ஸோ நம்மளுக்கு இப்போ நைட் அப்படின்னா சூரியன் இங்க படல அப்படிதான் பூமியில. ஸோ அந்த டைம்ல நிலாவா பாருங்க, ஒரு பகுதி பிரைட்டா இருக்கு. ஸோ வெளிச்சம் இருக்கு. அப்ப நம்மளுக்கு பார்க்கும்போது ஓகே, முழு நிலவா தெரியுது அது. கரெக்டா? அதுதான் பௌர்ணமி அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க. இந்த பிக்சர் வச்சு அழகா படிச்சிடலாம் பௌர்ணமி. பட் அந்த நிலா அப்படி இருக்குதுல்ல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர் தொடங்கும். அதுக்கப்புறம் வருது தேய்க்குமிழ் நிலவு அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துக்கு பாருங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா வேற ஷேப் கொஞ்சோண்டு இருக்கு. கொஞ்சோண்டு கருப்பு, அப்புறம் மிகப்பெரிய இது வந்து வெள்ளையா இருக்கு, பிரைட்டா இருக்கு. அதுக்கப்புறம் வருது. அதுக்கப்புறம் மூன்றாம் கால் பகுதியில் வருது. கரெக்டா? அந்த மூன்றாம் கால் பகுதி எப்போ வரும்னா, சூரியன், பூமி, சந்திரன், அதாவது மூன், எர்த், சன், இந்த மூன்றுமே ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக 90 டிகிரில இருந்ததுன்னா இந்த மூன்றாம் கால் பகுதி வரும். அதையே உங்க புக்ல போட்டிருப்பாங்க, பின்னாடி போட்டிருப்பாங்க, அதையும் பார்க்கலாம். அப்படி வரும். அதுக்கப்புறம் திருப்பியும் நிலா சுத்துது. பூமியோட இன்னொரு இடத்துக்கு வருது. பட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி படுது. ஆனா பூமிக்கு எங்க படுது, நிலாவுக்கு எங்க படுதுன்னு பாருங்க. நிலாவில் ஒரு சைடு தான் படுது, இன்னொரு சைடு படலை. அப்போ அந்த இடம் தான் நம்மளுக்கு தெரியுது, நம்ம பூமியில மேலே இருக்கவங்களுக்கு, பகல்ல அந்த மேலே இருக்கிறவங்களுக்கு. அப்போ நம்ம வந்து அதை வந்து என்ன சொல்றோம், தேய்பிறை அப்படின்னு சொல்றோம். ஓகே. தேய்பிறை. திருப்பியும் அப்படியே வருது. சூரிய ஒளிக்கு முன்னாடி நிலா வந்துருது. ஆனா பூமியில இருந்து பாக்குற நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட இந்த இருண்ட பாகம் தான் தெரியும். ஏன்னா சாரி, நிலாவோட இருண்ட பாகம் தான் தெரியுது. ஏன்னா அந்த இடத்துல சூரிய ஒளி படல. கரெக்டா? நீங்க பாருங்க, இதுலயே நீங்க பார்க்கலாம், சூரிய ஒளி படல. சூரிய ஒளி பின்னாடி தான் படுது. அப்ப நம்மளுக்கு என்ன தோணும்? ஆஹா, நிலா இல்ல, அமாவாசைன்னு அப்படிதானே. நிலா இல்ல, அமாவாசை. ஆக்சுவலி நிலா இருக்கு. நிலா அங்கதான் இருக்கு. இப்ப கூட நீங்க வெளியில பார்த்தா இருக்கதான் போகுது. அன்னைக்கே நான் சொன்னேன், பகல கூட இருக்குன்னு சொன்னேன். பட் எங்க இருக்கு, எவ்வளவு வெளிச்சம் படுது, இதுதான் முக்கியம். ஸோ வெளிச்சமே அதில் படாதனால நமக்கு வந்து அமாவாசையா தெரியுது. திருப்பியும் நிலாவை சுத்தி வராரு, வேற ஷேப் வராரு. அங்கதான் வளர்பிறை அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? வளர்பிறை. பிறை கொஞ்சம் கொஞ்சமா வளர்றதுதான் பிள்ளை பிறை சொல்லணும். முதல் கால் பகுதி, அப்புறம் வளர் குமிழ் நிலவு அப்படிங்கிற இந்த ஒரு பொசிஷன், இந்த ஒரு ஃபேஸ் வந்திருக்கு. இப்போ கிளியரா புரிஞ்சுச்சா? ஃபுல் மூன், நியூ மூன். ஏற்கனவே நமக்கு வந்து தெரியும் பௌர்ணமி அப்படின்னா ஃபுல் மூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அமாவாசையை பார்த்தீங்கன்னா நியூ மூன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அது புதுசா வளரும். அதுக்காண்டி அது நியூ அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. நியூ. அதுக்கப்புறம் வளர்ந்து வளர்ந்து வளர்ந்தா வேக்சிங் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, வேக்சிங் அந்த மூன் அப்படின்னு வளர்ந்தோம்னா ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், தேர்ட் குவார்ட்டர்லாம் வரும். வந்து ஃபுல் மூன், அதுக்கப்புறம் திருப்பி குறையும், திருப்பி அமாவாசை, இந்த மாதிரிலாம் இது வரும். ஸோ இப்போ இந்த படத்தை வச்சே உங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சு வச்சு, ஓகே ரைட். நிலாவுக்கு வந்து ஒரே ஒரு விதமான ஒரு வெளிச்சத்தில் வரக்கூடிய மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் அதை சுற்றி வரதுனால அப்பப்போ நம்மளுக்கு வேக்சின் அண்ட் வேனிங் தேய்பிறை வளர்ப்புறை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அப்படின்னா இதெல்லாம் நம்மளால வெறுங்கனாலே பார்க்க முடியும். நியூ மூன், ஃபுல் மூன் அப்படிங்கிறலாம். ஏன்னா சன்னு தான் இதுக்கெல்லாம் காரணம். ஏன்னா சன்னோட வெளிச்சம் எங்க படுது அதை வச்சு தான் எல்லாமே இருக்கு. சரியா? ரைட். So, it is probably easier to understand the waxing and waning of moon in the order of new moon and full moon. ஆனா, how the
how the first and third quarter moon, that is half moon, appear, then the phases in between. சரியா? இதுல நம்ம சொல்றோம்ல, அது நம்ம வேக்சிங் அண்ட் வேனிங் பார்க்கறோம். ஃபுல் மூன், ஹாஃப் மூன் ஓகே, நம்ம நியூ மூன் ஓகே. அதுக்கப்புறம் நம்ம சொல்றோம் என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்டு இதை சொல்றோம். இந்த மாதிரி வளர்பிறை தேய்பிறைலாம் முதல் பகுதி மூன்றாம் பகுதிலாம் வருது. நம்ம மூன்றாம் பிறை அப்படிங்க கூட அந்த பிறையில உண்டு. ஏன் அப்படின்னா இப்போ சன்னு தான் லைட்டோடைய சோர்ஸ். இந்த சன்னு வந்து எர்த்து மேல படுது, ஸ்பெரிக்கல் இன் சேஃப்ல இருக்கு இது. பட் ஒன் சைடு தான் சன்னை ஃபேஸ் பண்ணுது, இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா டார்க்கா இருக்கு, வித்தவுட் சன்லைட்டா இருக்கு. எர்த்து தன்னை தானே சுத்துது, ஸ்பின்ஸ் எ டே, அப்படிதான் அப்படியே தன்னை தானே சுத்துது. அதனால டே அண்ட் நைட்டு நமக்கு வருது. டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் எர்த் அப்பியர் பிஃபோர் த சன். தட்ஸ் இட்ஸ் ஆல் டைம்ஸ் ஒன் ஹாஃப் ஆஃப் த எர்த் எப்படி இருக்கு, illuminated by sun, and other half darkness. அதர் இன்னொன்று பகுதி பார்த்தீங்கன்னா டார்க்னஸ். கிளியர்? இதே மாதிரி தான் நம்ம சொல்றோம். ஒரு பகுதி வந்து ஒரு மூணுக்கும் இதுதான் சொல்றோம். ஒரு பகுதி வெளிச்சத்துல இருக்கு, இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா வெளிச்சம் இல்லாம இருக்கு, தட் இஸ் டார்க்னஸ்ன்றோம். ஸோ இந்த எர்த்துக்கும் சன்னுக்கும் நடுல மூன் வருது, நம்ம வந்து பிக்சரை காட்டணும். அதுல மூன் பார்த்தீங்கன்னா அப்படி எர்த்தை சுத்தி தள்ளி போகுது, அப்புறம் பக்கத்துல வருது, அப்புறம் கொஞ்சம் தள்ளி போகுது. Hence, we cannot see any part of the illuminated side of the moon. Only the dark side of the moon is towards Earth. When the moon is in this position, we have new moon. அப்ப நியூ மூன் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா மூன் கொஞ்சம் தள்ளி போயிட்டு மூனோடைய அந்த பிரைட் பார்ட்டை நம்ம பார்க்கல, டார்க் பார்ட்டை தான் பார்க்கோம். ஸோ அதுதான் நியூ மூன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எர்த்துக்கு பின்னாடி வருது, அதுல போர்ஷன் ஆஃப் த மூன் illuminated பை த சன், அது நம்மளுக்கு தெரியுது. டார்க் சைடு இஸ் அவே ஃப்ரம் த எர்த். அப்ப இந்த இடத்துல நமக்கு நல்லா தெரியுது, அதனால இதை ஃபுல் மூன் சொல்றோம். சரிதானே? ஸோ அடுத்து இந்த மூன்றாம் பிறையில அந்த ஹாஃப் மூன் அப்படின்னு பிறையெல்லாம் சொல்றோம்னா அதுல பாத்தீங்கன்னா இந்த மூன்றுமே ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்கும். செங்குத்துனாலே 90 டிகிரி. ஸோ அதை சொல்றாங்க பாருங்க. மூன், எர்த்து, சாரி சன்னு, எர்த்து, இதுல அப்படியே ஆங்கிள் போட்டிருப்பாங்க, அப்படியே போட்டிருப்பாங்க. சரியா? ஸோ விச் இஸ் 90 டிகிரி. நமக்கு தெரியும், நம்ம மேத்தமெட்டிக்ல படிச்சிருக்கோம் 90 டிகிரி. ஸோ 90 டிகிரியா இருக்கும்போது when the sun, சூரியன், சன்னு, சரியா, எர்த்து, மூணு ஆர் in that 90 டிகிரி ஆங்கிள், how will the moon appear to person on the surface of earth அப்படின்னு ஒரு கொஸ்டின். பின்னாடி போனா முன்னாடி போனா நியூ மூன் ஃபுல் மூன் ஓகே, பட் இந்த ஒரு சேஃப்ல இதுவும் ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தான், சும்மா ஒரு கற்பனை கிடையாது, இதுலயும் இருக்கு. அப்படிதானே? சூரியன் அங்க இருக்கு, நிலா அங்க இருக்கு, பூமிக்கு கரெக்டா அப்படி செங்குத்தா இருக்கு. அப்ப இந்த டைம்ல பூமி மேல இருக்கிற கூடிய நம்மளுக்கு நிலா எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. Now, if you look at the portion of moon facing earth, we will see half சன்னோடைய அந்த வெளிச்சத்தினால ஒரு ஹாஃப் சைட் மட்டும் illuminate ஆயிருக்கும், அதர் ஹாஃப் எப்படின்னா டார்க் ஆயிருக்கும். கரெக்டா? சரியா? ஒரு பகுதி இருண்டதா இருக்கும், ஒரு பகுதியில அந்த வெளிச்சம் படுது. அப்ப நம்மளுக்கு எப்படி பார்க்க தோணுது? ஹாஃப் மூன், அரை நிலாவா தெரியுது அது. ஸோ த ஹாஃப் மூன் டூரிங் த வேக்சிங் பீரியட், வளர்பிறை தேய்பிறைன்னு சொன்னோம்ல, அதுல வளர்ப்புறையில இருக்கும் போது அந்த ஹாஃப் மூன் அதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் குவார்டர்னு சொல்றோம். அண்ட் வேனிங் பீரியட்ல அதை தேர்ட் குவார்டர்னு சொல்றோம். இப்போ கிளியரா புரிஞ்சுச்சா? தேர்ட் குவார்டர், ஃபர்ஸ்ட் குவார்டர். ஏன்னா ரெண்டு பக்கமும் இருக்க சான்ஸ், மேலேயும் இருக்க சான்ஸ், கீழேயும் இருக்க சான்ஸ். ஸோ மேல இருந்தா வளர்பிறை, கீழே இருந்தா தேய்பிறை அப்படின்னு சொல்லியிருந்தோம், வேக்சிங் அண்ட் வேனிங் சொல்லியிருந்தோம். ஸோ சப்போஸ் இப்படி மேல இருந்ததுன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் குவார்டர் அப்படின்னு போட்டிருந்தோம். சப்போஸ் கீழே இருக்கு இதே மாதிரி 90 டிகிரில கீழே வந்துட்டு அப்படின்னா அப்போ வந்து தேர்ட் குவார்டர் அப்படின்னு சொல்றோம், வேனிங் பீரியட்ல. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு அது கிளியரா நல்லா புரிஞ்சிருக்கும். கரெக்டா? ம், ரைட்ஸ். ஸோ இந்த டாபிக் ஏன்னா அதையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறணும், ரொம்ப நல்லது. ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுக்கு
எத்தனை இது ஒழுங்கா தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஃபேஸஸ் நமக்கு நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. 4 கீ மூன் ஃபேஸஸ் சொல்றாங்க. என்னெல்லாம் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டலாம். ஹாஃப் மூன், சாரி ஃபர்ஸ்ட் ஃபுல் மூன் நினைக்கிறேன். ஃபுல் மூன் முழு நிலவு, பௌர்ணமி, நியூ மூன் அமாவாசை எப்படி வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், அப்புறம் ஃபோர்த் ஒன், தேர்ட் குவார்ட்டர். இதுவும் ஏன் வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. கிளியர் ஆயிட்டா? ம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஜியோ சென்ட்ரிக் மாடல்ல எர்த்துன்னு சொல்றோம். எர்த்தை சுத்தி இந்த மூணுலாம் சுத்தி வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த இடத்துல அவங்க இன்னொன்னு சொல்ல வராங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, மூணு வந்து எர்த்தை வந்து ஒரு கிட்டத்தட்ட நம்மளுடைய புக்கு வைஸா போகும்போது 27 டேஸ் சுத்தி வருதுன்னு சொல்லியிருந்தோம். அடுத்தனா ஹவ்வவர் இந்த astronomers in ancient times faced problem in explain the motion of the other planets இருக்குல்ல அதோடைய மோஷனை சொல்றதுல கொஞ்சம் ப்ராப்ளம் சந்திக்கிறாங்க. மூணுக்கு ஓகே ஓகே 27 நாள் அப்படின்னு சொல்றாங்க. பட் அது பக்கத்துல இருக்கக்கூடிய மெர்க்குரி, அப்புறம் வீனஸ், மார்ஸ், ஜூபிட்டர், அப்புறம் சாட்டர்ன், இது தமிழ்ல நான் சொன்னேன். சரியா? புதன், செவ்வாய், வியாழன், சனி, இதெல்லாம் சொல்லியிருந்தோம். ஸோ இதோடைய மோஷன்லாம் அந்த மாதிரி இல்லை, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. புவி மைய கொள்கையை வச்சுக்கிட்டு சொல்லும் போது இதெல்லாம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. கரெக்டா? மூன் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வந்து ஈஸ்ட் வேர்ட்ஸா அப்படியே நைஸா மூவ் ஆகுது, கிழக்கு நோக்கி இது மூவ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ அப்சர்விங் த மோஷன் ஆஃப் மார்ஸ் ஃப்ரம் ஜனவரி, இட் அப்பியர் டு மூவ் ஈஸ்ட்வர்ட் இன் த பேக்ரவுண்ட் ஸ்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஜனவரியில் நீங்க பார்க்கும்போது மார்ஸ் செவ்வாய் இருக்குல்ல, செவ்வாய் ஜனவரி முதல் பார்த்தீங்கன்னா எங்க மோஷன் ஆகுதுன்னா ஈஸ்ட்வேர்டா மோஷன் ஆகுது அப்படிங்காங்க. ஈஸ்ட் வேர்டு கிழக்கு நோக்கி. ஆனா தட் இஸ் த பொசிஷன் ஆஃப் மார்ஸ் டுடே வில் பி நியர் எ ஸ்டார் விச் இஸ் ஈஸ்ட் ஆஃப் த ஸ்டார் நியர் விச் இட் வாஸ் எஸ்டர்டே அப்படி சொல்றாங்க. சரியா? இந்த மாதிரி அது மூவ் ஆகுது. ஆனா ஜூன் 28 அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இதுல ஒரு சின்ன மாற்றம் இருக்கு, மாற்றம் நடக்கு அப்படின்னு we can see change அப்படிங்காங்க. we will see a change. என்ன சேஞ்ச் அப்படின்னா, from the date the Mars would appear to move west. இவ்வளவு நாள் ஈஸ்ட்வர்டு சொல்லணும், இப்போ என்ன சொல்லியிருக்கோம்? மூவ் டுவர்ட்ஸ் வெஸ்ட்வர்ட்ஸ். ஓகே, மேற்கு நோக்கி நகர மாதிரி தோணுது. அப்பியர் தான், அது நான் பின்னாடி சொல்ல வரேன். சரியா? நார்மலா அது ஈஸ்ட்வர்டை நோக்கி போகணும். ஆனா இது வந்து என்ன ஆகும், ரேதர் டுவர்ட்ஸ் வெஸ்ட், தென் இட்ஸ் நார்மல் ஈஸ்ட்வர்ட் மோஷன். அப்ப இந்த மாதிரி ரிவர்சபிள் டைரக்ஷன் எதனால இந்த பிளானட்டுக்கு வந்தது? இந்த கோள்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு இப்படி நேரா போடு, ஏன் திரும்பி வந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய பிக் கொஸ்டினா வந்து. ஸோ அதுக்கு ஒரு நேம், அதுதான் ரெட்ரோகிரேட் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க நான் எழுதுறேன். ரெட்ரோகிரேட் மோஷன், பின்னோக்கி நகர்வு அப்படின்னு தமிழ்ல பேரு. ஏன் இப்படி பின்னாடி நகருது அப்படிங்கறத அவங்க யோசிச்சாங்க. இது வந்து நம்ம நம்ம தெளிவா நம்மளால வெறுங்கனால இதை பார்க்க முடியாட்டாலும் நம்மளுக்கு தந்த தகவலை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓகே ஓ இப்படி இருக்கோ அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு வச்சுக்கலாம். ஓகே, ஜனவரி முதல் பார்க்கும்போது அப்புறம் ஜூன் 28 இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை பார்க்குறீங்க. அப்போ பின்னோக்கி நகர்வு அப்படிங்கிறது ஒன்று வருது. அதுக்கப்புறம் திருப்பி இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா ஆகஸ்ட் 28 அங்க பார்க்கும்போது திருப்பியும் அந்த மார்ஸ் அப்படிங்கிற செவ்வாய் அதோடைய பழைய பாதைக்கே வந்துடுது. யூஷுவல் டைரக்ஷனுக்கே திருப்பி வந்துடுதான். அதாவது மூவிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட்வர்ட். அப்படிதானே? அப்போ இது ஏன் வருது அப்படின்னு தெரியல. அப்புறம் இதே மாதிரி இந்த செவ்வாய் கிரகத்தை விட மார்ஸை விட வியாழன், ஜூபிட்டர் ரொம்ப ரொம்ப பிரகாசமானது. எனினும் செவ்வாய் கிரகத்தின் பிற்போக்கு இயக்கத்தின் காலம் முழுவதும் வியாழனை விட அது பிரகாசமாக இருக்கிறது அப்படிங்காங்க. அதை விட
வியாழன் ரொம்ப பிரகாசமா இருந்தாலும் இந்த செவ்வாய் கிரகம் அந்த பிற்போக்கு இயக்கம் மேற்கொள்ளுதா ரெட்ரோகிரேட் மோஷன், அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வியாழனை விட அதிகமா பிரகாசமா இருக்கு. வியாழனை விட ரொம்ப பிரைட்டரா இருக்கு. ஸோ மற்ற இது மட்டும் இல்லாம மற்ற கிரகணங்களும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு புதிரான ஒரு நிகழ்வுகளை கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க. வெள்ளியும் புதனும் எப்போதும் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் அப்படிதானே. நம்ம பார்த்துருப்போம் வீனஸ், மார்ஸ், சாரி, மெர்க்குரி அப்படிலாம் பார்த்துருப்போம் அப்படிதானே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு மிக அருகிலும் இருக்கும். எனவே நள்ளிரவில் வானத்தில் அவர் தெரியாது, ஏன்னா சூரியன் நம்மளுக்கு தெரியாதனால அதுவும் தெரியாது. பிற்போக்கு இயக்கத்து இந்த இயக்கத்து காலம் போது, அதாவது ரெட்ரோகிரேஸ் மோஷன் போது வியாழன் ஒளியும் மாறுபடுகிறது. ஸோ ரெட்ரோகிரேஸ் மோஷன்ல வியாழனுடைய ஒளியும் மாறுபடுகிறது அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு டேட்லாம் சொல்லியிருக்காங்க. 2018 அப்படி ஒன்று நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டை நான் எழுதுறேன். 2018 மார்ச் 9 வியாழன் அதன் திசையை மாற்றிக்கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதானே. ஆனா திருப்பியும் பழைய பொசிஷன் வந்துட்டு, அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 11 மார்ச் 9 தன்னுடைய திசையை மாற்றினாலும் அங்கேருந்து மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 11 திருப்பியும் தனது வழக்கமான கிழக்கு பயணத்தை மீண்டும் தொடர்ந்தது. ஸோ கிரகத்தோடைய இந்த பிளானட்டோடைய ஒளி ஏன் மாறுது, ஏன் அது திசையை மாத்திக்கிடுது போன்றவற்ற காரணங்களை நாம இவ்வளவு நேரம் படிச்சுட்டு இருக்க புவி மைய கோட்பாட்டால சொல்ல முடியல. அவங்களால அதை சொல்ல முடியல. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க பூமி இங்க தான் இருக்கு, மற்ற கோள்களும் இப்படியே சுத்தி வரும், ஒரு நிலையான வட்டத்துல சுத்தி வருதுன்னா திடீர்னு ஏன் கூடணும், திடீர்னு எதுக்கு வெளிச்சம் கூடணும் குறையணும், திடீர்னு எதுக்கு தன்னோட திசையை மாத்தணும் அப்படிலாம் கொஸ்டின் வரும்ல. கிரகங்கள் எல்லாமே பூமியிலிருந்து ஒரே தூரத்தில் சேம் டிஸ்டன்ஸாக இருப்பதாக கருதினா ஒளி மாறுபாடு வர்றதுக்கு அவசியம் இல்லை. அப்படிதானே. லைட் சேஞ்சஸ் ஆகுமா, லைட் இன்டென்சிட்டி வேரியேஷன் ஆகாது. அது மாதிரி பேக்வேர்டில் மூவ் ஆகிறதும் வாய்ப்பு இல்லையே, சாத்தியமற்றது தானே. ஸோ இத்தகைய குழப்பமான நிகழ்வுகள்லாம் இருக்கு அப்படிங்க. ஸோ அப்போ அதுக்கு என்ன சொல்றாங்க, அதுக்கு ஒரு திடீர்னு இன்னொரு இதை சொல்றாங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி வட்டப்பாதையில சுத்தி வரல, நீள்வட்ட பாதையில சுத்தி வருதுன்னு அடுத்த லைன். சரியா. புவி மைய கோட்பாட்டில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வராங்க. எப்படின்னா வட்டப்பாதையில் சுற்றி வரவில்லை, நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்ற கோள்கள்லாம் பூமியை அப்படின்னு சொல்றாங்க. வட்டப்பாதையில் இல்ல, நீள்வட்ட பாதையில். நீள்வட்ட பாதைன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த முட்டையை பார்த்தீங்கன்னா நீங்க தெரியும், அது ரொம்ப ரவுண்டு ஷேப்பா இருக்காது. உதாரணத்துக்கு இப்போ இது பூமினா இப்படி சுத்தி வருது வட்டப்பாதை. நீள்வட்ட பாதைனா இப்படி இருக்குன்னா இப்படி இப்படி சுத்தி வர்றது. நம்ம சூரியன் இப்படிதான் சுத்தி வரோம். சூரியன் நம்மளுக்கு மையத்துல கிடையாது. சூரிய மைய கோட்பாடுனாலும் அது மையத்துல கிடையாது. மைய கோட்பாடுனா என்னன்னா சூரியனை சுத்தி வர்றதுக்காண்டி இப்படி சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு ஒரு எண்டு பக்கத்துல இருக்கும். இது பக்கத்துல வரும்போது நம்மளுக்கு ரொம்ப ஹாட்டாகவும் சூரியன் பக்கத்துல இருப்போம். இங்க போனீங்கன்னா ரொம்ப தள்ளியும் ஹாட் கம்மியாகவும் தான் இருக்கும் அப்படிதானே. ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடியதான். இது இந்த இந்த ஒரு மாடலா அவங்க சொல்றாங்க. ஓகே இப்படி பண்ணி பார்ப்போம்னு சொல்றாங்க. ஆஹ் கிரேக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தாலமி அப்படிங்கிற அந்த அறிவியல் அறிஞர், அப்புறம் இந்தியால இருந்த ஆரியப்பட்டா, இந்த பேரை அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கீங்க. நம்ம இதுல கூட அந்த ஆரியப்பட்டா சேட்டலைட் அப்படிலாம் சொல்லுவோம்ல. ம். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் சில பேர் நீள்வட்ட பாதையை ஏற்றுக்கொண்டார்கள். ரைட்டு, நீள்வட்ட பாதையை வச்சு விண்பொருட்களுடைய இயக்கத்தை விளக்கினர். சரியா. டைகோ பிராகே மற்றும் நீலகண்ட சோமாஜி போன்ற வானவியல் தலைமுறைகளில் இம்மாதிரிகள் மேம்படுத்தப்பட்டன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, ரைட். இப்போ இதுலயும் சில டிராபேக்ஸ் இருக்கு. சரியா. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிவைஸ் ஒன்று வருது. அதுதான் தொலைநோக்கி. தொலைநோக்கி நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், யூஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணலன்னா ஏதாவது ஒரு உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சயின்ஸ் இதுக்கு போங்க. ம். இது நம்ம படத்துக்கு போறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஏதோ ஒன்று இதுக்கு சயின்ஸ் சம்மந்தப்பட்டதுக்காக போகலாம்ல. ஸோ தொலைநோக்கியோடைய வருகை வருது. சயின்ஸ் எக்ஸிபிஷன்லாம் நடக்கும் நிறைய ஸ்கூல்ல அடிக்கடி. தொலைநோக்கியோடைய வருகை. ஹான்ஸ் லிப்பர்சே
ஹான்ஸ் லிப்பர்சே என்பவரால் தொலைநோக்கி கண்டறியப்பட்டது. சார் என்ன சார் சொல்றீங்க? ஹான்ஸ் லிப்பர்சேவா இவர் தான் தொலைநோக்கி கண்டறிஞ்சார். ஆனா நான் வந்து கலீலியோ சார் நிறைய மட்டும் கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். கரெக்ட். கலீலியோ தான் இதற்கு ஒரு சரியான ஒரு மாதிரியா இருக்கிறார். ஏன்னா ஹான்ஸ் யூஸ் பண்ணது ஒரு சாதாரண பர்பஸ் தான். ஆனா முதன்முறையா விண்வெளி ஆராய்ச்சிக்கு வானத்தை நோக்குவதற்கு தொலைநோக்கி யூஸ் பண்ணது கலீலியோ தான். அவர் தான் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ரொம்ப சூட்டிப்பா இருந்துட்டு கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டிருப்பாரு. ஒரு ஆட்ட அவரு ஒரு சர்ச்சுக்கு, ஏன்னா அவங்க எல்லாம் சர்ச்சுக்கு போவாங்க அப்படிதானே, சர்ச்சுக்கு போகும்போது கூட அவரு அண்ணாந்து பாக்குறாரு, மத்தவங்க எல்லாம் அந்த வேதம் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அங்க உள்ள சம்பிரதாயத்தங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவர் அந்த மேல உள்ள பாக்குறாரு. அப்போ அந்த மேல உள்ள அந்த லைட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு அலைதான் அப்படியே லேசா ஆடுது. அவர் கடிகாரம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அப்படி லேசா ஆடுது. இதெல்லாம் அவர் வாட்ச் பண்றாரு. இது எப்படி கரெக்டா அந்த டைமுக்கு போயிட்டு முன்னாடி போயிட்டு பின்னாடி வருது, இது மாதிரி கொஸ்டின் கேட்கறாரு. நிறைய பொருட்கள் வந்து நிறைய ஆராய்ச்சி செய்றாரு. ரெண்டு பொருட்கள், பெரிய கனமான பொருட்களும் சிறிய பொருட்களையும் உருட்டி விட்டு பார்க்கறாரு. இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமா செஞ்சு பார்க்கறாரு. சரியா, கலீலியோ. ஸோ அவர் தான் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த தொலைநோக்கிய டெலஸ்கோப்பை நம்மளுக்கு வந்து விண்வெளி வானத்தை நோக்கிறதுக்கு அவர் பயன்படுத்துகிறார். அப்போ அதுல நிறைய விஷயம் அவருக்கு வந்து புலப்படுது. சரியா, இப்போ நம்ம நம்ம சொல்லக்கூடிய நிறைய விஷயத்த அவர் கண்டுபிடிச்சு சொன்னார். நிலாவில் வந்து மலைகள் இருக்கு. அப்புறம் வெறுங்கண்ணால பார்க்க முடியாது, சின்ன சிறு விண்மீன்களை பார்க்கற முடிஞ்சது. சூரியனுடைய முகத்துல சூரிய புள்ளிகள் இருக்குது கூட சொன்னார். அந்த ஃபேஸ், சூரிய புள்ளிகள் அத இருக்கிறது கூட அவர் வந்து சொல்றாரு. இதெல்லாம் விட அது- அத நான் சொல்றேன். அப்போ இதுக்கு முன்னாடியே பால்வழி திரள் அப்படிங்கறத ஒன்றும் நம்ம பால்வழி திரள்னா ரொம்ப பெருசு, வேற ஏதோ இருக்குன்னு நினைச்சிருப்போம். ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா பால்வழி திரள் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, அதுல வந்து வெறும் நட்சத்திர கூட்டங்கள் தான், ஸ்டார்ஸோடைய அந்த இதுதான் அப்படின்னு சொல்றாரு. விண்மீன்களோட அந்த பளபளப்பான பிரகாசமான கூட்டம் தான் அப்படிங்கிற. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வியாழன், வியாழனை சுற்றி துணைக்கோள் உண்டு. நம்மளுக்கு பூமிக்கு பாத்தீங்கன்னா நிலா ஒரு துணைக்கோள், அதே மாதிரி வியாழனுக்கு துணைக்கோள் உண்டு அப்படிங்கறத சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சனி கிரகத்தை, அதாவது சேட்டன் கிரகத்தை நீங்க பார்க்கும்போது சுத்தி ஒரு வளையம் மாதிரி இருக்கும், அதையும் அவர் சொல்றார். சனி கிரகத்தை சுற்றி வளையம், நான் சும்மா ஹிண்டுக்காண்டி இப்பெல்லாம் எழுதி போட்டிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு லைனும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், அது நீங்க பாத்துக்கிட்டீங்க. இதெல்லாம் வந்து அவர் கண்டுபிடிக்கிறார். எவ்வளவு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு விஷயம் தானே. ஸோ தொலைநோக்கி மூலமா இதெல்லாம் கண்டுபிடிச்சு ஒரு முக்கியமான நிறைய தகவல் தராரு. வெள்ளி, நம்மளுடைய இந்த நட்சத்திரம் வெள்ளியை வச்சு கோள்கள், வெள்ளியும் அவர் நிறைய ஆய்வு செஞ்சு சொல்றாரு. நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சூரிய மைய கொள்கை சொன்னார். அந்த கொள்கைக்கு இவர் வந்து கலியை ஒத்துக்கிட்டாரு. ஆமா, கரெக்ட் தான் அப்படின்னு. ஏன்னா இவரும் கண்டுபிடிக்கிறாரு, இவருக்கும் நிறைய விஷயங்கள் தெரியுது. ஸோ சூரியனும் விண்மீன்களும் பிற கோள்களும் பூமியை சுற்றவில்லை, பூமி மற்றும் பிற கோள்கள் சூரியனை தான் சுற்றி வருகின்றன என்ற கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ள கலீலியோவுக்கு இந்த கண்டுபிடிப்புலாம் உதவியது அப்படிங்காங்க. அரைவல் ஆஃப் டெலஸ்கோப்ல இதெல்லாம் இருக்கு. பட் ஸோ டெலஸ்கோப் வச்சு நிறைய பார்க்கிறார். ஜூபிட்டர் ஹேட் மூன்ஸ், தட் இஸ் சேட்டலைட் கோயிங் அரவுண்ட் இட், அண்ட் சாட்டர்ன் ஹேட் மிஸ்டீரியஸ் அப்பண்டேஜ் அப்படின்னு போட்டுருவாங்க, அதுதான் ரிங். சரியா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்டார்லிங் அப்சர்வேஷன் he made was related to telescopic observation of the Venus. சரியா, இதெல்லாம் வச்சு அவர் பண்ணும்போது அவருக்கே கன்வின்ஸ்ட் ஆகுது என்னன்னா, ஓகே, அந்த பாலிஸ் அஸ்ட்ரானமர் சொன்ன நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் அவர் சொன்ன சன்னு, அந்த தியரி தான் வந்து ஓகே கரெக்ட். சன்னு, பிளானட்ஸ், ஸ்டார்ஸ்லாம் எர்த்தை சுற்றி வரல, எர்த்து அண்ட் அதர் பிளானட்ஸ்லாம் சன்னை தான் சுற்றி வருது. ஸோ ஹீலியோசென்ட்ரிக் மாடல் அப்படிங்கிறத ஒன்று சொல்றாங்க. அது கோப்பர்னிக்கஸ் சொன்னாரு, அந்த மாடல் இவரும் ஒத்துக்கிடுது. சரியா, ஹீலியோ சென்ட்ரிக் தியரி. கிளியர் ஆயிட்டா? ஓகே. இப்போ ஹீலியோசென்ட்ரிக் மாடல்னா என்னன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சது. ம், ரைட். பட் இந்த ஹீலியோசென்ட்ரிக் மாடலை சூரிய மைய கொள்கையிலையும் அடுத்து பார்த்தீங்கன்னா புவிய நீளோட்ட பாதைன்னு நம்ம சொல்றோம். அதை நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் ஏத்துக்கல. சூரியனை தான் மையமா வைக்கிறாரு, அனைத்து கொள்கைன்னு சொல்லுது, சுத்துதுன்னு சொல்லணும். அப்போ சூரியனின் எதிரெதிர் பக்கங்களில்
பூமி மற்றும் செவ்வாய் இருப்பதாக கொண்டால் எப்படி சூரியனுடைய எதிர் பக்கங்களில் ரெண்டனா இருக்கு. ஒன்னு பூமி, இன்னொன்னு வந்து செவ்வாய், எதிர் பக்கங்களில். சரியா? அப்படி வச்சுக்கலாம். எப்படி இருக்கு இருப்பதாக கொண்டால் அவை இரண்டும் ஒரே பக்கத்தில் இருப்பதை விட மங்கலாக தெரியும். ஒரே பக்கத்துல இருந்ததை விட மங்களா தெரியணும். ஏன்னா அது ஒரு சைடு இருக்கு, இது ஒரு சைடு இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சா ஒரு சைடா இருக்கிறதுக்கு மங்களா தான் தெரியும். மங்களா அவை இரண்டும் ஒரே பக்கத்தில் இருப்பதை விட மங்களா தெரியும். பூமி 365 நாளில் சூரியனை சுற்றி வருகிறது. ஆனா செவ்வாய் பாத்தீங்கன்னா 687 நாள் எடுத்துக்கிட்டு பூமியோட அந்த நாட்களை வச்சு கணக்கிடும் போது பூமி செவ்வாய் கிரகத்தை நெருங்கும் போது அதனை முந்தி செல்லும் போதும் செவ்வாய் பிற்போக்கு இயக்கத்தினை மேற்கொள்கிறது. இத்தகைய அனைத்து எளிய வடிவில் சுருக்கமா விளக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்ப முடிஞ்சது அந்த பிற்போக்கு இயக்கம் முன்னாடி சொல்லி இந்த மார்ஸ் பின்னாடி ரெட்ரோகிரேட் மோஷன் இருந்தது. பட் அது ஏன்னு அதுல சொல்ல முடியல. பட் இங்க என்ன சொல்லியாச்சு அப்படின்னா எர்த்து மார்ஸும் ஆன் த டூ சைட் ஆஃப் த மூன் சன் அடுத்தனா ஒரே சைடு இல்ல இப்படி சன்னோடைய இப்போ இந்த சைடு இது சன்னுனா எர்த் இங்க இருக்கு, மார்ஸ் இங்க இருக்கு அப்படின்னா இந்த ஆப்போசிட் சைடு இருக்கு. மார்ஸ் would be fair and appear dim compared to when they are the same side. சப்போஸ் சேம் சைடு இருந்தா அது இன்னும் கொஞ்சம் பிரைட்டா இருக்கும். ஏன்னா பூமிக்கு பிரைட்டா இருக்கணும், அதுக்கு பிரைட்டா தான் வரும். ஆனா இது ஆப்போசிட் இருந்தா அப்ப டிம்மா தானே இருக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்றாரு. கான்செப்ட் வருது. எர்த்து பாத்தீங்கன்னா 365 டேஸ் அப்படியே சுத்தி வருது. ஆனா மார்ஸ் பாத்தீங்கன்னா 687 டேஸ். ஆக்சுவலி நம்ம நம்ம வருஷத்தை பார்க்கும்போது 2 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த அந்த செவ்வாயே பார்த்தா சுத்திது. அப்ப நம்மளுக்கு வந்து வயசு அப்படின்னு வச்சா யோசிச்சு பாருங்க. 2 வருஷம் சுத்தினாதான் ஒரு வயசு அப்படின்னா நமக்கு இந்நேரம் ரொம்ப கம்மியா தான் போயிட்டு அப்படிதானே. திஸ் இம்ப்ளைஸ் அட் டைம்ஸ் எர்த் வில் ஓவர்டேக் மார்ஸ். When the Earth approaching and overtaking Mars, the Mars would appear to exhibit retrograde motion. ரைட்டா இதை தான் நான் பின்னாடி சொல்றேன்னு. அதாவது என்னன்னா ரெட்ரோகிரேட் மோஷன் பின்னோக்கு நகர்வு அப்படின்னு அதுல சொன்னாங்க. போயிட்டு அப்படியே திருப்பி ரிட்டர்ன் வருதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தானே. பட் அது வந்து ரியலான மோஷன் கிடையாது. அது வந்து ஒரு மாய தோற்றம் தான். சரியா? உண்மையான அஹ், நிலை, உண்மையான இயக்கம் கிடையாது. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா நீங்க ஒரு நல்ல ஒரு கார்ல ஃபாஸ்டா போறீங்க. பக்கத்துல ஒரு ஸ்லோவான ஒரு கார் வருது. இந்த ஃபாஸ்டா ஒரு காரு அந்த ஸ்லோவான காரை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த ஸ்லோவான காரை நீங்க அந்த ஃபாஸ்டான கார் பாருங்க என்ன பாக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்லோவான கார் அப்படியே ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி இருக்கும். ரிவர்ஸ்ல போற மாதிரி இருக்கும். நல்லா பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க, இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த கார் முன்னாடி போகும் ஃபாஸ்டான கார். பட் அந்த ஸ்லோ டவுன் ஆன காரை பார்க்கும்போது அந்த அந்த நீங்க ட்ரெயின்ல கூட அதை பார்க்கலாம். அப்படியே அந்த கார் ஸ்லோ டவுன் ஆகும். ஸ்லோவா இருக்க கார் இன்னும் கொஞ்சம் ஸ்லோ ஆன மாதிரி இருக்கும். பின்னாடி போன மாதிரி இருக்கும், பின்னாடி மூவ் ஆன மாதிரி இருக்கும். பட் உண்மையில அது பின்னாடி மூவ் ஆகுது, அது முன்னாடி தான் மூவ் ஆகுது. பட் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு அப்படி இருக்கு, அப்பியர் அப்படிதானே. ஸோ இந்த மோஷன் தான் ரெட்ரோகிரேட் மோஷன். அப்போ ரெட்ரோகிரேட் மோஷன் அப்படிங்கிறது ஒரு உண்மையான மோஷன் கிடையாது, ஒரு மாய தோற்றம் தான். அப்படி இருக்கிற மாதிரி தோன்றது தான். சரியா? ஸோ சூரியன் மையத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் எவ்வாறு அறிந்து கொள்வது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கலில யூஸ் பண்ண வெள்ளிக்கோள் பத்தி கண்டறிந்த ஆதாரங்களை அவர் வந்து சொல்றாரு. சரியா? 1610 11 தொலைநோக்கி மூலம் கலீலியோ வந்து வெள்ளிக்கோளை வந்து உற்று நோக்கினார். அவருக்கு சில விஷயம்லாம் தெரியுது. கலீலியோ அப்சர்வ் த வீனஸ். வீனஸை நல்லா அப்சர்வ் பண்ணி சொல்றாரு. வெறுங்கண்ணால வீனஸ் பாத்தீங்கன்னா ஒரு கிளீமிங் பிரைட் ஸ்பாட்டா இருக்கு. வீனஸ் ஒரு கிளைமிங் பிரைட் ஸ்பாட்டா இருக்கு அப்படின்னா. ஹவவர் த்ரூ த டெலஸ்கோப் பார்த்தீங்கன்னா த சேப் ஆஃப் த பிளானட் கேன் பி சீன். அதோட சேப் தெரியுது. டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி பார்க்கும்போது தெரியுது, சேப் தெரியுது. அண்ட் கலீலியோ வாஸ் டால்ட் டு ஃபைண்ட் லைக் மூன் வீனஸ் டூ எக்ஸிபிட்டட் ஃபேசஸ். த சேப் வேரிட் ஃப்ரம் கிரசன்ட் டு ஹிபோஸ். ஆல்சோ த சைஸ் ஆஃப் த பிளானட் வேரிடு. When the planet was in Gibbous phase, the size was small, and when it was thin, the crescent size is many folds higher அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த டேட்டாஸ்லாம் தாரார். ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவர் வந்து கலிலியோ வந்து பார்க்குறாரு, டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி பார்க்குறாரு.
வெள்ளி கோள்களை உற்று நோக்குறார். கோள்களை உற்று நோக்கி அவருடைய அந்த டேட்டாவை தர்றார். வெறுங்கண்ணால பார்க்கும்போது வெள்ளி வந்து ஒரு பிரகாசமான புள்ளியா இருக்கு. சரியா, வெறுங்கண்ணால் நேக்கட் ஐயா பார்க்கும்போது பிரகாசமான வெள்ளி இது. வீனஸ்னா வெள்ளி. இது ஒரு பிரகாசமான ஒரு புள்ளியாக தெரிகிறது. ஆனா தொலைநோக்கி வச்சு பார்க்கும்போது அதோடைய வடிவத்தை பார்க்க முடியுது. நிலவை போலவே வெள்ளியும் பார்த்தீங்கன்னா பல நிலைகள் இதுக்கும் இருக்கு. பல நிலைகள் ஃபேசஸ் இப்போ நம்ம பார்த்தோம்ல, அதுக்கு 3 பார்த்தோம். வீனஸ்க்கு அப்படிதான் இருக்கு அப்படின்னு இவர் கலீலியோ சொல்றார். நிலைகளை கொண்டுள்ளதாக கலீலியோ கண்டு வியப்படைந்தார். பிறை வடிவத்திலிருந்து குமிழ் வடிவத்திற்கு அதன் வடிவம் மாறியது. மேலும் கிரகத்தின் அளவும் வேறுபட்டது. கிரகமானது குமிழ் நிலையில் இருந்தபோது அதன் அளவு சிறியதாக இருந்து, அது மெல்லிய பிறை போல் இருந்தபோது அதன் அளவு பல மடங்கு அதிகமானது. இந்த மாதிரி அவர் வந்து சொல்றார். அதையும் அவங்க படத்துல போட்டிருப்பாங்க. ஸோ எப்படி அந்த படத்துல பார்க்கும்போது அந்த வெள்ளியானது சுற்றி வரும்போது பல நிலைகளை, பல மெனி ஃபேஸஸை வெளிப்படுத்துகிறது. சில நேரத்துல கிரகம் அருகில் இருக்கும்போது அதன் அளவு பெரிதாக இருக்கும், பக்கத்துல இருக்கும்போது. சில நேரத்துல தள்ளி போகும்போது அதன் அளவு சிறிதா இருக்கும். பிரகாசத்திலும் இத மாதிரி வேறுபாடு இருக்கு. இதனால தான் ஆஹ், ஆஹ், அவர் வந்து சொல்றாரு ஒரு கோள்களுடைய வடிவம் லைட், அந்த சொல்றாங்க ஒளியோடைய வேறுபாடு. இதெல்லாம் காரணம் இதுதான். சில டைம்ல பக்கத்துல இருக்கு, சில டைம்ல தள்ளி போகுது. ஏன்னா அது சுத்துது இல்ல, சூரியனை சேர்த்து சுத்தி வருது. அப்படிங்கும் போது தான் இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்றாரு. ஸோ வெள்ளியோடைய இத்தகைய நிலை மாறுபாடுகளை விளக்க தான் புவி கொள்கையால, புவி மைய கொள்கையால சொல்ல முடியல. அப்படிதானே? ஏன்னா புவி மைய கொள்கைகள் என்னது, அப்படி ஒன்னே கிடையாது. அப்படிதானே? பூமியை சுத்தி தான் நிலையான வட்டப்பாதையில தான் மத்த எல்லாம் சுத்தி வரும். ஓகே, நீள்வட்ட பாதைனாலும் இப்படிதானே சுத்தி வரணும். அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்தெல்லாம் இங்க இங்க சப்போஸ் வீனஸ் இருக்குன்னா இங்க எர்த் இங்க தான் இருக்க போகுது. அப்ப இங்க வரும்போது என்ன ஆகுதுன்னா ரொம்ப பிரைட்டா வரும். அப்புறம் இங்க வரும்போது சிறுசா ஆகும் அப்படின்னா அதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஆனா பட் அதுலயும் சில டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படிதானே? எல்லாத்தையும் அப்படி சொல்ல முடியாது. ஸோ அங்கதான் சூரிய மைய கொள்கை அப்படிங்கிறது ஒன்று வந்திருக்கு. சரியா? ஸோ இது வரைக்கும் இன்னைக்கு போதும். அடுத்த கிளாஸ்ல நம்ம மீதி உள்ள டாபிக் பார்க்கலாம். பிரபஞ்சத்தின் தோற்றம். அது நல்லா, அது கதையா படிக்கும்போது சூப்பரா இருக்கும். பிரபஞ்சத்தின் தோற்றம் ஆதி காலத்துல இருந்து எப்படி வந்தாங்க அப்படின்னு, ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ், அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸ்ல எதுவும் டவுட் இருந்தா டவுட்டை நீங்க கேட்கலாம். புவி மைய கொள்கை, சூரிய மைய கொள்கை, டெலாஸ்கோப்புடைய வருகை எல்லாத்தையும் நீங்க இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. ரைட்டா? ரைட். ஸோ ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். கிளாஸ் நிறைய செய்த வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.